मे सदा पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहं संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन् आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरम् वन्दे संस्कृतमातरम् நேத்திக்கு பவிஷ்யத் கால பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப தாத்து பட்டு இது தாத்து அஸ்தி. பட்டு அப்படிங்கிற தாத்தோட இ பிளஸ் ஷ்ய பிளஸ் தி. அப்போ பட்டிஷ்யதி ஏகவச்சனே. பிரதம புருஷ ஏகவச்சனத்துல பட்டிஷ்யதி, பகுவச்சனத்துல பட்டிஷ்யந்தி. உத்தம புருஷால பட்டிஷ்யாமி, பகுவச்சனம் பட்டிஷ்யாமஹ. வாக்கியம் எப்படி வரும்? அம்பா பட்டிஷ்யதி, சாரி அம்பா நாஸ்தி, छात्रः पठिष्यति, छात्राः पठिष्यन्ति, अहं पठिष्यामि, वयं पठिष्यामः. अत्र अतः पिबति कुडिक्करु पिबति लट्लकार रूपं पास्यति भविष्यत्काल प्रेजेंट टेंस फ्यूचर टेंस. पिबति न पास्यति, बालकः पास्यति நாளைக்கு குடிப்பார் ஏதாவது. ஸ்வஹ க்ஷீரம் பாஸ்யதி நாளைக்கு பால் சாப்பிடுவார். கமிஷ்யதி ஜனகः ஸ்வஹ கிராமம் கமிஷ்யதி. द्रक्ष्यति गणेशः श्वः चलनचित्रं द्रक्ष्यति. तादृशம் இப்படி வாக்கியம் பண்ண முடியும். சோ உத்தம புருஷால வரும்போது அகம் पास्यामि, अहं श्वः दुग्धं पास्यामि, वयं श्वः फलरसं पास्यामः. दृष्टातु अहं श्वः चलनचित्रं द्रक्ष्यामि, वयं श्वः चलनचित्रं द्रक्ष्यामः. भवान् भवति इत्यस्य प्रयोगः. भवान् गमिष्यति, भवती गमिष्यति, भवन्तः गमिष्यन्ति, भवत्यः गमिष्यन्ति. भवान् भवति अतोड बहुवचनं, तत्र एकवचनमेव अस्ति. गमिष्यामि गमिष्यामः. இந்த கிரியாபத ரூபம்லாம் நீங்க ஒரு தடவை டெய்லி எப்பவும் சொல்ற மாதிரி தான் கண்டஸ்தி, ஒவ்வொரு ரூபமும் கண்டஸ்தி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் புரிஞ்சு வாக்கியம் பண்ணினா நம்மளுக்கு புரிஞ்சிடும். சின்ன சின்ன வாக்கியம் பண்ணா புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் கண்டஸ்தி தேவை இருக்காது. நம்மளுக்கே ஒரு 10 கிரியாபதம் பண்ணா 11வது நம்மளாலேயே படிக்க முடியும், நம்மளாலேயே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ லேखनाभ्यासः तत्र युवकः रोटिकां காது தாத்து கொடுத்திருக்கா. சோ அது பவிஷ்யத் கால ஈ இஷ்யதி. சோ காதிஷ்யதி, யுவகः ரோட்டிகாம் காதிஷ்யதி. பாலா கந்துகம் கிரீடு கொடுத்திருக்கா, கிரீடு ஈ இஷ்யதி கிரீடிஷ்யதி. கஜः ஜலம் பா கொடுத்திருக்கா, பா டிஃபரெண்டா வரும், பாஸ்யதி. சோ கஜः ஜலம் பாஸ்யதி. जलं पिबति पास्यति. मैम ஜலம் யானை தண்ணி குடிக்கிறது சொல்லணும் இல்லையா? भविष्यत् काले पूरयितुं पूरयतु, அதனால பாஸ்யத். ஏக்க நிமிஷம். பவிஷ்யத் கால்ல நான் குடிக்குது அப்படின்னு வரணும்.
பகின்யः கீதம் கா தாத்து காயதி அதோட காஸ்ய. மேம் சவுண்டே இல்ல மேம். மேம் எதுவும் கேட்க மாட்டேங்குது மேம். அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வருவாங்க. வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே. என்ன பேஜ் நம்பர் அவங்க காமிச்சிட்டு இருந்தது? இப்போ நடத்திட்டு இருந்தது என்ன பேஜ் நம்பர் ஓல்டு புக்ல? Page number 56. New book 56. ஓகே. 56. கமிஷ்யதிக்கு தாத்து என்ன? கம் கம் தாத்து. அது கம். வர்த்தமான காலத்துல என்ன வரும்? எதுக்கு? கச்சதி 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 கமிஷ்யதி. கச்சதி. கமிஷ்யந்தி கமிஷ்யந்தி. ஆமா ஆமா கரெக்ட். சிங்குலர் ப்ளூரல். भवतः गमिष्यन्ति, भवन्तः गमिष्यन्ति தான வரும். பவந்தக கமிஷ்யந்தி. பகுவச்சனம் இல்லையா? மேடம் ஸ்டார்டிங் கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் எனக்கு ஜி மேடம் வரல. கிரியாபதம். ஏக நிமிஷம். ஜி கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு வேற நான் முடிச்சுட்டு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். நடுவில் கேட்டா கொஞ்சம் கம்ப்யூட்டர் வேற ஏதோ கட் ஆயினே இருக்கு. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தது சக பாலகஹ, அவன் சிறுவன்னு பார்த்தோம். இப்ப நேத்தி கொஞ்சம் பகுவச்சனம்லாம் படிச்சோம். பாலகஹ பாலகாஹ, சாத்திரஹ சாத்ராஹ, பலம் பலானி, மகிழா மகிழாக அப்படி பார்த்தோம். சோ இப்ப சக ஏஷஹ சா ஏஷா தத் ஏதத் இதுக்கெல்லாம் பகுவச்சனம் பார்க்க போறோம். சோ சக பாலகஹ, அதுக்கு பகுவச்சனம் தே பாலகாஹ. சக பாலகஹ அவன் சிறுவன், தே பாலகாஹ அவர்கள் சிறுவர்கள். அப்ப அதுக்கு பிரஷ்ன வாச்சியம் சஹ கஹ, சஹ அப்படின்னு கேட்கும்போது கஹன்னு கேட்டோம். சோ தேக்கு பிரஷ்ன வாச்சியம் தே கே, அவர்கள் எவர்கள் அப்படின்னு அர்த்தம். தே கே, சஹ கஹ தே கே. சோ சா மகிழா, சா மகிழா அவள் பெண்மணி. அதுக்கு பகுவச்சனம் தாக, சா தாக, தாக மகிழாக, தாக மகிழாக. அவள் பெண்மணி, அவர்கள் பெண்மணிகள் பகுவச்சனம். அவள் சகா சா, அவர்கள் தாக. प्लीज सर्वे म्यूट मध्ये तिष्ठतु कृपया. அதுக்கு பிரஷ்னவாச்சியம் தாக காக, அவர்கள் எவர்கள். சோ பெண் இது ஸ்திரீலிங்கமா இருக்கும் போது தாக காக. அதுக்கு ஆன்சர் தாக மகிழாக. தத்து புஷ்பம், அது பூ. அப்ப பகுவச்சனத்துல புஷ்பத்துக்கு புஷ்பாணின்னு நேத்து படிச்சுட்டோம். அப்ப எப்படி இருக்கும் சர்வநாம தத்துக்கு? தானி புஷ்பாணி, தானி புஷ்பாணி. தத்து புஷ்பம் ஒரு பூ இருந்தா தானி புஷ்பாணி பகுவச்சனே, அவைகள் புஷ்பங்கள். தானி காணி, காணிங்கிறது பிரஷ்னம், கொஸ்டின். தானி காணி அவைகள் எவை? தானி புஷ்பாணி. சோ சஹ தே
சா தாஹ தத்து தானி. அதுக்கு பிரஷ்னம் கஹ காஹ கானி. ஏஷஹ ஏஷஹ சஷகஹ. சோ ஏஷஹ சஷக ஒன்னே ஒண்ணு இருக்கு. ஏதே சஷகாஹ இவை இது டம்ளர், இவைகள் டம்ளர்கள் அப்படி சொல்றோம் இல்லையா? ஏதே சஷகாஹ. அப்புறம் இதுக்கு ஏதேக்கு ஏஷஹக்கு பிரஷ்ன வாக்கியம் வந்து ஏஷஹ கஹதான். இதுக்கு ஏதே காஹ ஏதே கே சாரி ஏதே கே புல்லிங்க பதமா இருந்தா. சோ ஏஷா அங்கனி ஒரே ஒரு பென்சில் இருக்கு. சோ ஏஷா இது பென்சில். ஏதாக அங்கன்யஹ. சோ இவைகள் பென்சில்கள். ஏதாக பகுவச்சனம். ஏஷா ஏதாக. ஏதத் புஸ்தகம் ஒரு புக் இருக்கு. ஏதத் புஸ்தகம். ஏதானி புஸ்தகானி பகுவச்சனே ஏதானி புஸ்தகானி. அகம் பார்த்தோம், நம்ம வயம் பார்த்தோம். அகம் பாலகஹ இல்லைன்னா அகம் நான், வயம் நாங்கள். ஓகேவா? அகம் சாத்திரஹ வயம் சாத்ராக அப்படின்னு சொல்லிக்கலாம். அகம் வயம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தடவை பகுவச்சனம் பார்த்துடலாம். பவான் பவந்தஹ பவதி பவத்யஹ சஹ தே ஏஷஹ ஏதே. இது ரெண்டுத்துக்கும் உள்ள பிரஷ்னம் கொஸ்டின் கேட்கறதுக்கு கஹ கே. அப்புறம் சா தாஹ ஏஷா ஏதாக. இது ரெண்டுத்துக்கு கொஸ்டின் கா காஹ. தத் தானி. இதுக்கு கொஸ்டின் சாரி இதுக்கு ஏதத் ஏதானி. இது ரெண்டுத்துக்கும் உள்ள கொஸ்டின் கிம் கானி. அகம் வந்தா பகுவச்சனம் வயம். नास्ति क्षम्यता. இப்போ நம்ம சர்வநாம சப்தம் சஹ கஹ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப மம அகமுக்கு வந்து வயம் பார்த்தோம். இப்ப நேத்திக்கு ஒண்ணு பார்த்தோம், மம நாம அப்படின்னு பார்த்தோம். நான் அகம் நான், மம என்னுடைய. நான் அப்படிங்கிறது நான் தனியா இருக்கு, என்னுடைய அப்படிங்கும்போது விபக்தி சேர்ந்திருக்கு. சிக்ஸ்த் கேஸ். ஸோ எப்படி சொல்றோம்? என்னுடைய புஸ்தகம், என்னுடைய பேனா அப்படி சொல்லுவோம் இல்லையா? இவனுடைய என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு சஹக்கு தஸ்ய, ஏஷஹக்கு ஏதஸ்ய. அப்புறம் பாலகஹ சஹ இருக்கு, சஹக்கு தஸ்ய சொல்லியாச்சு. சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சஹ சாத்ரஹ அவன் மாணவன். அப்ப அது அவங்க என்ன கேட்கலாம்? அவனுடைய பேர் கேட்கலாம். சோ எப்படி கேட்கணும்? அவனுடைய அப்படின்னு வரும்போது தஸ்ய. தஸ்ய நாம ஸ்ரீராமஹ. அவன் மாணவன், அவனுடைய பெயர் ஸ்ரீதமஹ. ஸ்ரீதமஹ. இப்ப சாத்திரஹ இதுல இன்னொரு கொஸ்டினும் கேட்க முடியும். அவன் மாணவன், மாணவனுடைய பெயர் ஸ்ரீதமஹன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப மாணவனுடைய அப்படின்னு சொல்லும்போது என்னுடையக்கு தஸ்ய, மாணவனுடைய அப்ப சாத்ரஸ்ய. சோ சஹ சாத்ரஹ சாத்ரஸ்ய நாம ஸ்ரீதமஹ அப்படின்னு சொல்லலாம். ஏஷஹ
பாலகஹ, இவன் சிறுவன். இப்ப இவனுடைய பெயர், அவனுடைய பெயருக்கு தஸ்ய வந்துடுச்சு. இவனுடைய பெயருக்கு ஏதஸ்ய, ஏதஸ்ய நாம மனோஜஹ. சோ ஏதஸ்ய, இவனுடைய பெயர் மனோஜ். அப்படி வந்தாச்சு. அப்ப பாலகன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாலகனுடைய பெயர், சிறுவனுடைய பெயர்னு கேட்க முடியும். அப்ப பாலகஸ்ய நாம மனோஜக அப்படியும் சொல்லலாம். சோ ஏதஸ்ய நாம மனோஜக, தஸ்ய நாம மனோஜக, ஏதஸ்ய நாம மனோஜக. இப்ப இதுக்கு பிரஷ்ன வாச்சகம் யாருடைய பெயர்னு கேட்போம் இல்லையா? யாருடைய புக்கு, யாருடைய பேரு, யாருடைய பையன். சோ யாருடைய, கஸ்ய, கஸ்ய நாம மனோஜக. சோ இவர் வந்து ஏதஸ்ய நாம மனோஜக அப்படின்னு சொல்லும் போது பாலிகா இஸ் ஆஸ்கிங் கஸ்ய நாம, யாரோட பேர் மனோஜ். சோ யாருடைய அப்படின்னா கஸ்ய. சா பாலிகா, பாலிகா இருக்காங்க, ஸ்ரீலிங்க பதம். சோ பாலிகா அவள் சிறுமி, அவளுடைய. அப்ப வந்து சக வரும்போது அவனுடையன்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்ப அவள் வரும்போது அவளுடைய, அவளுடையன்னு வரும்போது தஸ்யாக. சோ அவளுடைய, தஸ்யாக நாம வர்ஷா. சோ சா பாலிகா தஸ்யாக நாம வர்ஷா, அவள் சிறுமி, அவளுடைய பெயர் வர்ஷா. இப்ப இதுக்கு இங்கேயும் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். தஸ்யாக அவளுடையன்னு சொல்லாம சிறுமியினுடையன்னு சொல்லும் போது பாலிகாயாக. சோ பாலிகாயாக நாம வர்ஷா அப்படியும் சொல்லலாம். சோ சாக்கு சொல்லணும்னா தஸ்யாக, பாலிகாக்கு சொல்லணும்னா பாலிகாயாக. ஏஷா சாத்ரா, இவள் மாணவி. சோ மாணவி, ஏஷா இவள், இவளுடைய. ஏதஸ்யாக, சோ இவள், இவளுடைய. ஏஷா ஏதஸ்யாக, ஏதஸ்யாக நாம ஷிகா. சோ இப்ப சாத்ரா இருக்கு. சோ மாணவினுடைய பெயர் அப்படின்னு சொல்லும் போது சாத்ராயாக நாம ஷிகா அப்படி வரணும். சோ ஏஷா வந்தா ஏதஸ்யாக, சாத்ரா வந்தா சாத்ராயாக. ஏதஸ்யாக நாம ஷிகா. இதுக்கு கொஸ்டின் பதம் கஸ்யாக நாம ஷிகா, எவளுடைய பெயர். கஸ்யாக நாம ஷிகா, எவளுடைய, யாருடைய. அப்படி ரெண்டு யாருடையன்னு கேட்கும்போது நமக்கு ஸ்ரீலிங்கமா புல்லிங்கமான்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ எவளுடையன்னு சொல்றோம். எவளுடைய நாம ஷிகா. சோ பாலகஹ அஸ்தி. சோ பாலகனுடைய பெயர் சொல்லும் போது பாலகஸ்ய நாம. ஜனகஹ இருந்தா ஜனகஸ்ய நாம. புத்திரஹ இருந்தா புத்திரஸ்ய நாம. இதுதான் நம்ம படிச்சோம். சஹ, ஏஷஹ, கஹ, தஸ்ய, ஏதஸ்ய, கஸ்ய. சா, ஏஷா, கா, தஸ்யாக, ஏதஸ்யாக, கஸ்யாக. தத், ஏதத், கிம். தஸ்ய, ஏதஸ்ய, கஸ்ய. இப்ப தத்துக்கு எக்ஸாம்பிள் தத்து விமானம். சோ விமான, தஸ்ய நாம ஸ்பைஸ் ஜெட். விமானத்துக்கு பேர் இருக்கும் இல்லையா, பின்னாடி போட்டிருக்குமே. சோ தத்து விமானம், தஸ்ய நாம ஸ்பைஸ் ஜெட் அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா தத்து விமானம், விமானஸ்ய நாம ஸ்பைஸ் ஜெட் அப்படியும் சொல்லலாம். அந்நியதஸ்தி. அங்கனி இருக்கு, யுத்தகம் இருக்கு. இதெல்லாம் யாரோட புஸ்தகம் இருக்கு, யாரோடதுன்னு நம்ம கேட்க போறோம். சோ இங்க சிறுவன் இருக்கான், இவனுடைய இதெல்லாம். சோ சிறுவனுடைய பென்சில், சிறுவனுடைய சட்டை, சிறுவனுடைய புஸ்தகம். சோ சிறுவனுக்கு என்ன, பாலகஹ. உடைய, பாலகஸ்ய. சோ பாலகஸ்ய அங்கனி, பாலகஸ்ய யுத்தகம், பாலகஸ்ய புஸ்தகம். இங்க இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இதை நம்ம பார்ப்போம். இப்ப இங்க கொஞ்சம் நேம் கொடுத்துருக்கு, இங்க கொஞ்சம் நேம் கொடுத்துருக்கு. இங்க புத்திரஹ, பிதா இருக்கு. இது புக்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சதுர்த்த பாட்டேவா ஏதோ இருக்கு.
நம்ம இது சதுர்த்த பாட்டே பேஜ் நம்பர் 79. அங்க வேற வேற பேர் இருக்கா? அதே பேர் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாறி இருக்கும், நீங்க அதை வச்சு கூட பார்க்கலாம். சோ தசரதக இருக்கு, ராமக இருக்கு. தசரதற்கு ராமர் அப்பாவா பிள்ளையா? அப்பா. ஆனா இங்க வரும்போது பிள்ளை, ராமன் தசரதனுடைய பிள்ளைன்னு எழுத போறாங்க. சோ தசரதஸ்ய புத்திரக ராமக. முதல்ல இங்க இருந்து இப்படி புத்திரக தென்படும். சோ சிவஸ்ய புத்திரக கணேசக, சிவனுடைய மகன் கணேசன். பிந்துசாரஸ்ய புத்திரக அசோகः, பிந்துசாரனுடைய மகன் அசோகர். வசுதேவஸ்ய புத்திரக கிருஷ்ணக. ராமஸ்ய புத்திரக லவஹ. சோ ராமனுடைய மகன் லவ. சோ இங்க பிதா இருக்கு. சோ இந்த பக்கத்துல இருந்து வரப்போறோம். லவஸ்ய பிதா ராமஹ, கிருஷ்ணஸ்ய பிதா வசுதேவஹ, அசோகஸ்ய பிதா பிந்துசாரஹ, கணேசஸ்ய பிதா சிவஹ, ராமஸ்ய பிதா தசரதஹ. பாலிகா ஸ்ரீலிங்கம். தஸ்ய சா தஸ்ய பாலிகா, சாரி சா தஸ்யாக, பாலிகா பாலிகாயாக. சோ பாலிகாயாக என்னென்னலாம் இங்க இருக்கு? பாலிகாவோட ஸ்யூத்தக இருக்கு, புக் இருக்கு, மன்யதஸ்தி நாம. சோ பாலிகாயாக நாம ராதா, சிறுமியினுடைய பெயர் ராதா. பாலிகாயாக புஸ்தகம், சிறுமியினுடைய புஸ்தகம். பாலிகாயாக ஸ்யூதக, சிறுமியினுடைய பை. சோ பாலிகாயாக சிறுமியினுடைய. மகிழாயாக சத்திரம், குடை. மகிழா பெண்மணியினுடைய குடை. மகிழாயாக ஷாட்டிகா. நர்த்தக்யாக நாம மாதுரி. நர்த்தகி அஸ்தி, அதுக்கு ஷஷ்டி விபக்தியில நர்த்தக்யாக, நர்த்தகியினுடைய. நர்த்தக்யாக கங்கணம், கங்கணம் இत्युक्ते பேங்கிள். சீதா பதிஹி அஸ்தி, பத்னி அஸ்தி. சோ சீதாயாக பதிஹி ராமஹ, சத்யபாமாயாக பதிஹி கிருஷ்ணஹ, சுபத்ராயாக பதிஹி அர்ஜுனஹ, பார்வத்யாக பதிஹி சிவஹ, சரஸ்வத்யாக பதிஹி பிரம்மதேவஹ, அருந்தத்யாக பதிஹி வசிஷ்டஹ. இப்ப இங்க முதல்ல ரெண்டு பக்கமும் புல்லிங்க பதம் இருந்தது, புத்திர பிதா இருந்தது. இங்க ஒரு பக்கம் ஸ்திரீலிங்கம் இருக்கு, ஒரு பக்கம் புல்லிங்கம் இருக்கு. இங்க பதிஹி ஸ்திரீலிங்கம், பத்னி பதிஹி புல்லிங்கம், பத்னி ஸ்திரீலிங்கம் இருக்கு. நம்ம சீதாயாக பதிஹி, சீதாவினுடைய கணவன் ராமன் சொல்றோம். இப்ப இங்க ராமக இருக்கு, ராமனினுடைய மனைவி சீதான்னு சொல்லணும். சோ ராமனினுடைய, ராமக ராமஸ்ய. சோ புல்லிங்கம் வந்தா ராமஸ்ய. ராமஸ்ய பத்னி சீதா, ராமனினுடைய மனைவி சீதா. கிருஷ்ணக இருக்கு, கிருஷ்ணஸ்ய பத்னி சத்யபாமா, அர்ஜுனஸ்ய பத்னி சுபத்ரா, சிவஸ்ய பத்னி பார்வதி, பிரம்மதேவஸ்ய பத்னி சரஸ்வதி, வசிஷ்டஸ்ய பத்னி அருந்ததி. சோ இந்த ஸ்லைட் மாதிரி நம்ம புக்ல ஒண்ணு இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணி ரெண்டையும் மாத்தி மாத்தி சொல்லி பாருங்க, கொஞ்சம் நல்லா புரியும். இப்ப நபும்சகலிங்கம். காரியானம், காரியானம் அஸ்தி, பழம் அஸ்தி. சோ இப்போ ஒரு ஆப்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பழம் அஸ்தி, பலஸ்ய பழத்தினுடைய பெயர் ஆப்பிள். சோ பலஸ்ய நாம ஆப்பிள். சோ காரியானம் இருக்கு, காரியானஸ்ய நாம டொயோட்டா. காரியானம் காரோட பேர் டொயோட்டா. காரியானஸ்ய வர்ணக நீலக, அதோட கலர் நீலம். ஓகே, டவுட் இருக்கா?
एक निमिषं நிறைய பேர் ஹஸ்தம் உன்னீதவந்தः जयेश डॉक्टर मणिमेगले भगिनी अनम्यूट मध्ये अस्ति எஸ் மேம் மேம் அந்த ஸ்திரீலிங்கம் வரும்பொழுது சீதா சீதா புத்ரி सीतायाः पुत्री ஆனா இங்க புக்ல இப்படி கொடுக்கலையே மேம் அது சீதாயாக பிதா ஜனகः புக்ல என்ன நான் ஏற்கனவே எப்பயோ பண்ணிட்டேன் அத வச்சு மேம் எங்களுக்கு இந்த நீங்க ரெக்கார்ட் பண்ணதை ஷேர் பண்ணுவீங்களா மேம் அது தெரியலையே இங்க புத்ரி கொடுத்திருக்கேன் சீதா புத்ரி மாதா சீதா புத்ரி இருக்கு சீதாயாக தானே எழுதணும் ஆமா சீதாவுக்கு சீதாவினுடைய புத்ரி பேஜ் நம்பர் என்ன மேடம் பேஜ் நம்பர் 82 அதே மாதிரி ராதாயா நிறைய பேர் அன்மியூட்ல இருக்க மியூட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க எனக்கு எக்கோ அடிக்கிறது யாருக்குமே கேட்காது சரியா ப்ளீஸ் அனந்தராமன்ஜி மியூட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க பகினி ராதாயாக புத்ரி ரோகிதா ரோஹிதா உமாயாக புத்ரி உதயா கரெக்ட் அவ்வளவுதான் ஓகே மேம் ப்ளீஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா the pictures at least அது தெரியல எனக்கு அவங்களதான் கேட்கணும் நான் கேட்டுட்டு நான் முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கிறேன் அது நான் ஏதோ பழசு மேடம் நான் என்கிட்ட வேற இல்ல புக்ல இருந்து போட்டோ எடுக்க முடியலன்னு நான் வச்சிருந்தேன் இல்ல பரவாயில்ல நீங்க புக்ல இருக்கிறது அது பண்ணுங்க நோ ப்ராப்ளம் இல்ல lot of clarity அந்த டிவைட் பண்ணி கொடுத்திருக்கீங்க இல்லையா அது வந்து it will be easy for us to follow அதனால தான் கேக்குறேன் நான் ட்ரை பண்றேன் ஓகே மேம் thank you உமா ராமசுவாமி அன்மியூட் சொல்லுங்க பகினி மேம் இந்த 83 பேஜ்ல குந்திஹி பதி பாண்டுராஜகன்னு போட்டிருக்கு அப்போ இதுல பகுவச்சனத்துல எழுதுற போது குந்தியாக பதி பாண்டுராஜகன்னு எழுதணும் கரெக்ட் அது மாதிரி குந்தி குந்தியாக ஜனனி ஜனன்யாக ஏவம் அந்நிய வியாக்கியானி லிக்கத்துன்னு எழுதிருக்கு அதுல அந்த மாதிரி நிறைய எழுதுங்க இப்ப ஈகாராந்த சப்தம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க குந்திக்கு பதிலா கௌரி கௌரியாக நதி நதியாக தேவத்யாக பதிஹி வசுதேவக எழுதலாமா அவ்வளவுதான் அங்கேயே எல்லாமே ஈகாராந்த சப்தம் தான் கொடுத்திருக்கு உங்களுக்கு 5 சப்தம் கொடுத்திருக்கு பாருங்க அத தவிர நீங்க யோசிச்சுக்கலாம் கௌரி பார்வத்யாக ஓகே அது எழுதிட்டேன் அதான் ஜஸ்ட் கிளாரிட்டிக்கு தான் தேங்க் யூ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பகினி ஒரு சப்தம் மாதிரி தான் ஈகாராந்தம்னா ஈகாராந்தம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒண்ணு நல்லா படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வரிசையா நீங்களே மனசுக்குள்ள சொல்லி பார்க்கலாம் கௌரி இருக்கு சரஸ்வதி இருக்கு அதெல்லாம் நம்மளே சொல்லி பார்க்கலாம் அவ்வளவுதான் ஓகே தன்யவாதம் பகினி யார கேட்டவாலாம் கொஞ்சம் இது பண்ணுங்கள ஹேண்ட் ரைஸ் லோ பண்ணுங்க எனக்கு நிறைய பேர் காட்டுறது ப்ளீஸ் சிவசைலம் அன்மியூட் பண்ணிக்கலாம் பகினி நமஸ்காரம் சிவசைலம் ஹியர் சார் தானி காணி தான் சொன்னேன் இல்லையா அது வந்து எந்த பேஜ்ல வருதுமா நான் இது படிச்சதே இல்லையே நானு 125 பக்கம் வரைக்கும் வந்துட்டேன் அது எங்க வருது என்ன தெரியல நான் புக்ல இல்லன்னு இருக்குன்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல தானின்னா அவ்வளவுதான் சஹா தௌத்தே நம்ம சஹா தே படிக்கிறோம் இல்லையா தஸ்யாக அந்த மாதிரிதான் தே மாதிரி தானி சஹாக்கு பகுவச்சனம் தே சாக்கு பகுவச்சனம் தாக அது ரெண்டு எடுக்குமோ அப்படியே தானியே எழுதிட்டேனா தானினா நபும்சகலிங்கம் தானி காணி தானி பதானி தானி புஷ்பாணி அவைகள் புஷ்பங்கள் அவ்வளவுதான் தத்து தானி தத்து தானி இது ஒரு நிமிஷம் இது ஏதாவது அந்த மெட்டீரியல் எதுவும் தான் எங்களுக்கு கொடுக்க முடியுமா ஏன்னா படிச்சுக்கலாமோன்னு யோசிக்கிறேன் நானு இல்ல இது எல்லாமே புக்ல இருக்கிறது தான் அந்த சா எடுக்கும் போது அந்த தத்துக்கும் சேர்த்து நான் எழுதிட்டேன் அவ்வளவுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாமே புக்ல இருக்கு ஜி நீங்க 4th லெசன்ல பாருங்க தஸ்யாக கஸ்யாகன்னு இருக்கும் அதை பார்த்துதான் பேஜ் நம்பர் 81ல இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி கஸ்ய
அது வந்து முன்னாடி பேஜ்ல இருக்கு எங்கயோ. ஓகே நான் ஓகே பார்த்தேன். ஓகே சரி எல்லாமே மேம் புக்ல இருக்கு. மேம் நீங்க டேபிள் போட்டிருக்கிறது கொஞ்சம் ஈஸியா கேப்சர் பண்ண முடியுது, அதனாலதான் கேட்டோம். அதனால பக்னி கேக்குறேன். அங்கேயும் டேபிள் மாதிரி தானே பக்னி கொடுத்துருக்கு. இப்ப இல்ல குந்தி, இல்ல நீங்க பார்வதி. அந்த சக தா தே சா தா அதெல்லாம் இருக்குல்ல, சரி, நான் அது மட்டும் அது போஸ்ட் அது பண்ணிவிடுறேன். மட்டும் இல்ல, அது இந்த புக்கு நீங்க 84 பேஜஸ் என்னோ போட்டிருக்கீங்க. நம்ம பிடிஎஃப்ல அனுப்புனீங்க, இட் will be useful to us, அவ்வளவுதான். தெரியல. புக்கு உங்ககிட்டயே இருக்கு. 84 பேஜ் புக். சுபோதினி புக் இருக்கு இல்லையா எல்லாரும்? இருக்கு இருக்கு புக் இருக்கு அதுல. ஓஹோ இருக்குங்கிற இடம். சரி நான் பாக்குறேன். இல்லைன்னா சுபோதினி புக்கு தானே வச்சு படிக்கிறோம் ஆமா எல்லாரும். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணோம், புக் எங்கேயாவது காண போயிடுதுன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரிம்மா சரி. போட்டோ எடுத்து. மணிமேகலை பக்னி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஒருத்தரே கேட்டுட்டே இருந்தா அடுத்தவன் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. சுப்பிரமணி கண்ணன். மேம் இப்போ பாண்டுராஜஸ்ய பத்னி குந்தின்னு போட்டுருக்கோம் இல்லையா? கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது பாண்டுராஜஸ்ய பத்னியாக நாம கிம் கரெக்டா மேம்? பாண்டுராஜஸ்ய பத்னியாக நாம கிம் போடலாம். இல்லன்னா கஸ்ய பத்னி குந்தின்னு போடலாம். எவருடைய மனைவி. ரெண்டுக்குமே வந்து இந்த உடைய சேர்க்கணும். பாண்டுவினுடைய மனைவியினுடைய அப்படி போடல, பாண்டு மனைவின்னு கேட்க கூடாது. அதுக்கான டவுட்டுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ. பாண்டுவினுடைய மனைவியின் பெயர் பாண்டுராஜஸ்ய பத்னியாக நாம, மனைவியினுடைய பெயர். கரெக்ட். ஓகே தேங்க் யூ மேம். சாரி, கேட்டவா கொஞ்சம் ஹேண்ட் லோ பண்ணும்போது. தாமரை பழனி, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப அந்த பிரஷ்ன வாக்கியம் சக சா சொன்னீங்க, கஹ கா, அதே மாதிரி பகுவச்சனத்துல வரும்போது கே, அதே மாதிரி கா, அப்படி காக அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ரெண்டுத்துக்குமே வந்து காணி தான் பிரஷ்ன வாக்கியம். தத்து தானி, தானிக்கு காணி சொன்னீங்க இல்லையா? தத்துக்கும் தானிக்கும் ரெண்டுத்துக்குமே தானி காணி தான். ஒண்ணு தத்தோட ஷஷ்டி விபக்தி தான் தானி, தத்தோட பகுவச்சனம் தான் தானி. இல்ல இப்ப இந்த மற்ற சர்வநாம பதத்துக்கெல்லாம் கக கா கொடுத்திருப்போம், தத்துக்கு அது மாதிரி செப்பரேட்டா கிடையாதான்னு கேக்குறேன். தானின்னு கொடுத்திருக்கேனே, அதான் தத்து கிம் தானிக்கு காணி. சாரி, தத்து கிம். ஓகே ஓகே, அதுதான் டவுட் எனக்கு. தேங்க்யூ. பேர் அன்மியூட் எல்லாம் அலோ பண்ணிருக்கா கூட, என்னால முடியலையே. சத்யகுமார் ஜி சொல்லுங்க. மேடம், அந்த டேபிள் ஒண்ணு போட்டிருந்தீங்க இல்லைங்களா? கஸ்ய ஏதஸ்ய கஸ்ய அந்த டேபிள், அது கொஞ்சம் திருப்பி நான் போடுறேன் மகோதயா, குரூப்ல அந்த டேபிள் மட்டும் நான் போடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நீங்க தான் வந்து அன்மியூட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தீங்க. இப்ப நீங்க யார் என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இல்ல, நேத்திக்கு வந்து இன்னைக்கும் நான் மியூட் தான் பண்ணேன். மறுபடியும் புதுசா ஜாயின் ஆன வாழ்க்கை மியூட் ஆக மாட்டேங்குது. இப்ப நான் क्वेश्चन கேட்கணும்ங்கறனால மியூட் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யார் என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அது நம்மளுக்காக தானே மகோதயா இருக்கணும். நான் எவ்வளவு பேர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆமா, நான் அது எல்லாருக்கும், நான் இது உங்களுக்கு சொல்லல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். சரி, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல, தேங்க்யூ. மியூட். எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல இருங்க ப்ளீஸ். அகிலேஷ் ஜி டவுட் இருக்கா? நோ மேம், நோ. ஹேண்ட் ரைஸ் எதுக்கு பண்ணிருக்கேல்ல அப்புறம்? ஷியாமலா பகனி, ருக்மணி பகனி டவுட் இருக்கா? நமஸ்காரம் மாதா. பேஜ் நம்பர் 156ல நீங்க சொன்னது எல்லாம் இருக்கு, செக் பண்ணிக்க சொல்லுங்க. அது டவுட் இருக்கிறவாளுக்கு அது சொல்றதுக்கு தான். தன்யவாதம். ஏஷா கா அதெல்லாம் 156ல இருக்கு, சுபோதினில. தன்யவாதம். எல்லாமே புக்ல இருக்கும் பகனி. நான் அந்த ஷஷ்டி விபக்தி எடுக்கிறதுனால அதை பகுவச்சனத்தோட அதை சேர்த்து எடுத்துட்டேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மேடம், நீங்க பாடம் எடுத்துருங்க, கடைசியா வேணா டவுட் கேட்டுக்கலாம் மேடம். ஏன்னா பாடம் எங்களுக்கு மிஸ் ஆயிருது, நாங்க கிளாஸ்க்குனா வர முடியாத சூழ்நிலை. ப்ளீஸ் மேடம். மியூட் பண்ணிக்கிறேன். முடியல.
இந்த இடத்துல இருக்கு பாருங்க சரள சம்பாஷணத்துல தஸ்ய கஸ்ய தஸ்யாக கஸ்யாக ஏதஸ்ய ஏதஸ்யாக தஸ்யாக கஸ்யாக எல்லாமே இருக்கு புக்ல. கொஞ்சம் நல்லா பார்த்தேன்னா உங்களுக்கு புரியும். இப்ப மம மம லேக்கனாபியாசம் இருக்கு. இதுல நீங்க எல்லாமே எழுதலாம். மம நாம, மம புஸ்தகஸ்ய நாம, தஸ்ய நாம, அந்த மாதிரி தஸ்யாக நாம, ஏதஸ்ய. மம லேகனி, பவதஹ லேகனிவா. ஆம்வானா முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டேவே. ஆம்வானா, அதனால அது இப்ப நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம். மம சங்கனகம், மமனா என்னுடைய. அகம் பிரதமாவில இருக்கு, இது ஷஷ்டில மம சங்கனகம் என்னுடைய. மம பேட்டிகா என்னுடைய. மம சுரிகா என்னுடைய கத்தி. சோ பவத்யாக சங்கனகம் வா உங்களுடையதா அப்படின்னு கேட்கிறார். சோ ஆம் வானா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு தடவை படிச்சுடுறேன். பவத்யாக கிரகம் வா உங்களுடைய வீடா? ஆம் மம கிரகம். இப்ப இது என் வீடு இல்லைன்னா நான் மம கிரகம் நா. ஷமீதா புட்டக சங்கியா மாதா பேஜ் நம்பர் ப்ளீஸ். 60 भगिनी. धन्यवाद. பவதஹ லேகனி வா ந மம லேகனி ந இல்லை என்னுடைய பேனா இல்லை. அவ்வளவுதான். இது மம ஆம்வானா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இத படிச்சுக்கோங்க. சதம் द्विशतं 200, त्रिशतं 300, चतुर्शतं पञ्चशतं षट्शतं सप्तशतं अष्टशतं नवशतं सहस्रम. सहस्रम 1000. எல்லாருக்கும் சஹஸ்ரம் தெரியும், சஹஸ்ரநாமம். சோ द्विसहस्रम 2000, त्रिसहस्रम 3000, चतुर्सहस्रम 4000, पञ्चसहस्रम 5000. சோ அயுதம் 10000, லக்ஷம் கோட்டிஹி. லக்ஷம் கோட்டிஹி எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சமயஹ சமயஹ கஹ ஏற்கனவே நம்ம ஏகவாதனம் திவாதனம் 12 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப வந்து 15 5:15. சோ 15னா சபாத. சோ சபாத பஞ்சவாதனம். சபாத பஞ்சவாதனம் 5:15. சமயஹ சபாத பஞ்சவாதனம் 15. அப்ப 6:15னாக்கா சபாத ஷட்வாதனம். 7:15 சபாத சப்தவாதனம். அவ்வளவுதான். சபாதங்கிறது 15க்கு மென்ஷன் பண்ணிக்கணும், மீதி எல்லாம் அந்தந்த டைம் போட்டுடணும். அப்புறம் 5:30 சார்த 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 பஞ்சவாதனம். இங்க 5:30 போட்டிருக்கா, சார்த பஞ்சவாதனம். 6:30னா சார்த ஷட்வாதனம், சார்த சப்தவாதனம், சார்த அஷ்டவாதனம். சோ சபாத சார்த. பாதோன பாதோனா 45. இங்க மட்டும் நம்ம என்ன போறோம்னா இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி 15 இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், 15 minutes to 7. 6:45னா 15 minutes to 7ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். பாதோன 6:45னா பாதோன சப்தவாதனம். இப்ப இங்க 5:45 இருக்கு, பாதோன ஷட்வாதனம்னு கொடுத்துருக்கா. சோ 5:45க்கு 15 minutes to 6 பாதோன ஷட்வாதனம். பாதோன சப்தவாதனம் 6:45. பாதோன அஷ்டவாதனம் 7:45. பாதோன நவவாதனம் 8:45. அந்த மாதிரி 45 வரும்போது மட்டும் அந்த டைமோட நெக்ஸ்ட் நம்பரை சொல்லிக்கணும். இது எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி தான், அது ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். 15 minutes to 6 5:45. एवमेव सपाद एकवादनम सार्ध द्विवादनम 1:15 सपाद एकवादनम सार्ध द्विवादनम 2:30 2:15 सपाद द्विवादनम सार्ध त्रिवादनम. இது ஒரு தடவை படிச்சா போறோம். 3:45 பாதோன சதுர்வாதனம். 4:45 பாதோன பஞ்சவாதனம். 5:45
சாரி 5:15 சபாத பஞ்சவாதனம். இங்க 4:15 சபாத சதுர்வாதனம். சோ யாரோ நேத்தி கேட்டா இந்த மாதிரி நம்பர்ஸ் படிக்கணுமான்னு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து டைம் எழுத சொன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் படிச்சாதானே தெரியும். சோ இது முடிஞ்சிருக்கு. அத்ர தத்ர படி. அத்ர தத்ர அந்யத்ர சர்வத்ர ஏகத்ர. அத்ரனா இங்க பக்கத்துல இருக்கிறது. லேக்கனி அத்ர அஸ்தி அப்படின்னா லேக்கனி இங்க இருக்கு என் பக்கத்துல. தத்ரனா அங்க. விருக்ஷக தத்ர அஸ்தி, மரம் அங்க இருக்கு. அந்யத்ரனா வேறொரு இடத்துல, இங்க இல்ல வேற இடத்துல இருக்கு. சென்னை நகரம் அந்யத்ர அஸ்தி. நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன், அதனால சென்னை நகரம் எனக்கு வேற இடம். சோ சென்னை நகரம் அந்யத்ர அஸ்தி. அந்யத்ரனா வேற இடம். சர்வத்ர எல்லா இடத்திலும். தேவக சர்வத்ர அஸ்தி. வாயுஹு சர்வத்ர அஸ்தி. சூரியக சர்வத்ர அஸ்தி. ஆகாஷக சர்வத்ர அஸ்தி. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இதெல்லாம் இருக்கு. ஏகத்ர, ஏகத்ரனா ஓரிடத்தில், ஒரே இடத்துல. சோ இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் லஞ்ச் பேக் பசங்க எல்லாம் ஒரு இடத்துல அப்படி வைப்பா. சோ போஜன பாத்திரம் ஏகத்ர அஸ்தி சந்தி. சாரி, பாத்திரம் ஏவ அஸ்தி. போஜன பாத்திரம் ஏகத்ர அஸ்தி. எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. புஸ்தகம்லாம் இருக்கு அங்க. ஆனா எப்படியும் அது பகுவச்சனத்துல சொல்லணும். புஸ்தகாணி ஏகத்ர அஸ்தி. நிறைய புக்ஸ் ஒரு இடத்துல குளிச்சு வச்சிருக்கா. அந்த மாதிரி ஏகத்ர. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா குத்ர. சோ அத்ரான்னு ஒரு பதில் வரணும், தத்ரான்னு பதில் வரணும், அந்நியத்ரான்னு பதில் வரணும்னா குத்ரான்னு கேட்கணும். இப்ப நான் வந்து தாஜ்மஹால் குத்ர அஸ்தி அப்படின்னு கேட்டா தாஜ்மஹால் அந்நியத்ர அஸ்தி அப்படின்னு சொல்ல முடியும். வாயுஹு குத்ர அஸ்தி. வாயுஹு சர்வத்ர அஸ்தி. விருக்ஷஹ குத்ர அஸ்தி. விருக்ஷஹ தத்ர அஸ்தி, அங்க இருக்கு. லேக்கனி குத்ர அஸ்தி. லேக்கனி அத்ர அஸ்தி, இங்கே இருக்கு. சோ இவ்வளவுதான். இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை நீங்க உங்களோட எது நான் சொன்னாலும் நீங்க உங்களோட பக்கத்துல இருக்கிறத வச்சு ஒரு தடவை சொல்லி பார்த்தா உங்களுக்கு அது மைண்ட்ல செட் ஆயிடும். சோ சரள ஸ்லோகः. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா மிருதம் கமய மிருத்யோமா அமிர்தம் கமய அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிருத்யோர்மாமிருதம் மிருத்யோர்மாமிருதம் ஏவ. அஸ்து. So next lesson सूक्तिः अस्ति. विद्वान् सर्वत्र पूज्यते. வித்வான்னா யாரு? பண்டித ஜனாக, எல்லாம் தெரிந்தவர்கள், பண்டிதாக. சோ வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. சர்வத்ரனா இப்பதான் பார்த்தோம், எல்லா இடங்களிலும். பூஜ்யத்தேனா பூஜிக்கப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள், அந்த மாதிரி. சோ வித்வான் சர்வத்ர பூஜ்யத்தேனா வித்வான் சர்வத்ர சாரி கற்றோர்கள் எங்கும் போற்றப்படுகிறார்கள். இவ்வளவுதான். சோ இது எல்லாருக்குமே தெரியும். வித்வான்னா கற்றவர்கள், இல்ல பண்டித ஜனாக, எல்லா இடத்திலும் எங்கும் பூஜ்யத்தே போற்றப்படுவார்கள். இப்ப இது அர்ச்சகா பூஜாம் கரிஷ்யதி. சோ இதெல்லாம் வந்து பவிஷ்யத் கால்ல இருக்கு. ஒரு தடவை ஜஸ்ட் வாக்கியம் மட்டும் படிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம கிரியாபதத்துக்கு எப்படி வரும்னு பார்த்துட்டோம். அர்ச்சகா பூஜாம் கரிஷ்யதி, பூஜையை செய்வார். சஹ சத்தியம் வதிஷ்யதி, அவன் சத்தியம் சொல்வான், பேசுவான். ஏஷக சித்திரம் திரக்ஷ்யதி, இவன் படத்தை பார்ப்பான். சாத்ராக பரீட்சாம் லேகிஷ்யந்தி, மாணவர்கள் பரீட்சையை எழுதுவார்கள். அகம் ஸ்வஹ கமிஷ்யாமி, நான் நாளை செல்வேன். அகம் ஏகவாதனே காதிஷ்யாமி, நான் 1 மணிக்கு சாப்பிடுவேன். பாலகாக துர்குணான் தியக்ஷந்தி, சிறுவர்கள் துர்குணங்களை விட்டு விடுவார்கள். தியக்ஷந்தினா விடுறது, தியஜதி. பரஸ்வஹ சீக்கிரம் உத்தாஸ்யாமி, நாளன்னைக்கு
நாளை மறுநாள் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். சோ காயகः கீதம் காஸ்யதி. பாடுபவர் கீதத்தை பாடுவார். காயகः அது பாட்டுக்காரர்னு சொல்லுமோ. சா ஸ்லோகம் ஸ்மரிஷ்யதி. அவள் ஸ்லோகத்தை நினைவு கூறுகிறாள், நினைவு கூறுவாள். ஸ்மரிஷ்யதினா she will remember. அந்த மாதிரி. ஏஷா கிரீடிஷ்யதி. இவள் விளையாடுவாள். சேவகாக ஜலம் பாஸ்யந்தி. வேலை செய்பவர்கள் இல்லைன்னா வேலைக்காரர்கள் தண்ணீரை குடிப்பார்கள். வயம் சம்ஸ்கிருதம் படிஷ்யாமக. நாம் சம்ஸ்கிருதத்தை படிப்போம். வயம் பிராத்தக உஷ்ணஜலம் பாஸ்யாமக. நாம் காலையில் வெந்நீர் குடிப்போம். ஸ்வஹ வஸ்திரம் பிரக்ஷாலயிஷ்யாமி. நாளை துணிகளை துவைப்பேன். ததேவ அஸ்தி. ஆகாமி வர்ஷே சஹ கீதம் ஞாஸ்யதி. வருகிற வருஷத்தில் அவன் கீதாம் ஞாஸ்யதி. கீதாம் மீன்ஸ் அத்திர பகவத்கீதா இது மம சிந்தனம். கீதையை ஞாபகம் செய்வான், மனப்பாடம் செய்வான்னு வரணும். ஞாஸ்யத்தினா தெரிந்து கொள்வான், அறிந்து கொள்வான். பூத காலக நம்ம பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். பட்டதி, பட்டந்தி, பட்டாமி, பட்டா. பகனி மியூட் கரோ தோ கிருபயா. பட்டாமி, பட்டாமஹ. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். பவிஷ்யத் கால் பார்த்தோம். பட்டிஷ்யதி, பட்டிஷ்யந்தி, பட்டிஷ்யாமி, பட்டிஷ்யாமஹ. இப்போ இது பார்க்க போறோம். பூதகால். பூத காலத்துல பாலகஹ காதித்தவான் அப்படின்னு இருக்கு. சிறுவன் சாப்பிட்டான். பாலிகா காதிதவதி. சிறுமி சாப்பிட்டாள். இங்க ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா இது வரைக்கும் நம்ம படிக்கும் போது பிரசன்ட் டென்ஸ்ல பாலகஹ பட்டத்தின்னு தான் படிச்சோம். பாலிகா வந்தாலும் பட்டத்தின்னு தான் படிச்சோம். அதே மாதிரி பவிஷ்யத் காலையும் பாலகஹ பட்டிஷ்யத்தின்னு படிச்சோம். பாலிகா வந்தா பட்டிஷ்யத்தின்னு படிச்சோம். அங்க லிங்கபேதம் நாஸ்தி. ஆனா இங்க லிங்கபேதம் அஸ்தி. பாலகஹ வந்தா காதித்தவான் இருக்கு, பாலிகா வந்தா காதித்தவத்தின்னு இருக்கு. ஓகேவா? இது முதல். இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது முதல் டிஃபரன்ஸ். இங்க லிங்கபேதம் இருக்கு. ஸ்ரீலிங்கத்துக்கு ஒண்ணு இருக்கு, புல்லிங்கத்துக்கு ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். சோ சாத்ரஹ தத்ர கிரீடித்தவான். மாணவன் அங்கு விளையாடினான். சாத்ரா தத்ர கிரீடிதவதி. மாணவி அங்கு விளையாடினார். கிருஷ்ணஹ பாடம் படித்தவான். கிருஷ்ணன் பாடத்தை படித்தான். ராதா பாடம் படித்தவதி. ஹ்யஹ கிருஷ்ணஹ கிராமம் கதவான். நேற்று கிருஷ்ணன் கிராமத்திற்கு சென்றான். ஹ்யஹ ஏஷா கிராமம் கதவதி. நேற்று இவள் கிராமம் சென்றாள். கத சப்தாஹே சஹ பூஜாம் கிருதவான். போன வாரம், சென்ற வாரம் அவன் பூஜையை செய்தான். கத சப்தாஹே சா பூஜாம் கிருதவதி. சென்ற வாரம் அவள் பூஜையை செய்தார். சோ இங்க எல்லாம் சமானமா இருக்கு. ஸ்ரீலிங்க பதம், புல்லிங்க பதம், கிரியாபதம் சேஞ்சா இருக்கு. அது மட்டும் நல்லா படிச்சுக்கணும். கத மாசே அகம் கதாம் உக்தவான். சென்ற மாதம் நான் கதாம் உக்தவான். கத மாசே அகம் கவிதாம் உக்தவதி. போன மாதம் நான் நான் கவிதையை சொன்னேன். இங்க அகம் இருக்கு. இதுதான் ரெண்டாவது டிஃபரன்ஸ். அகம் இப்ப லட்லக்காரம் பிரசன்ட் டென்ஸ்ல வந்தபோது அகம்னு வரத்தே மாறிட்டு கிரியாபதம். என்னன்னு மாறிட்டு? அகம் பட்டாமி அப்படின்னு வந்தது. ஆனா இங்க மாறவே இல்லை. உக்தவான் தான் இருக்கு. சோ இங்க புருஷ பேதம் நாஸ்தி. பூத காலம் இதுல புருஷ பேதம். பிரதம புருஷக்கு ஒண்ணு, மத்தியம புருஷக்க ஒண்ணு, உத்தம புருஷக்க ஒண்ணுன்னு புருஷ பேதம் நாஸ்தி. இங்க கேவலம் லிங்க பேதமேவ அஸ்தி. வெறும் ஸ்ரீலிங்கம் வா புல்லிங்கம் வா நபும்சகலிங்கம் வா மட்டும்தான். மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அகம் வந்தாலும் படித்தவான் தான், துவம் வந்தாலும் படித்தவான் தான், பாலகக வந்தாலும் படித்தவான் தான். அதே மாதிரி பாலிகா வந்தா படித்தவதி, அகம் வந்தாலும் லேடியா இருந்தா படித்தவதி, துவம் வந்தாலும் படித்தவதி லேடியா இருந்தா.
வெறும் லிங்க பேதம் மட்டும்தான் இருக்கு. கதவர்ஷே ஏஷக தனம் தத்தவான், சென்ற வருடம் இவன் பணம் கொடுத்தான். கதவர்ஷே ஏஷா தனம் தத்தவதி. சோ ஏஷக ஏஷா வரும்போதும் எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியேதான் இருக்கு. பாலகாக பாட்டம் படித்தவந்தः. சோ கிரியாபதம் ஏகவச்சனே படித்தவான், பகுவச்சனே படித்தவந்தः. ஓகேவா? இதுதான் அந்த பகுவச்சனத்துல. அதே மாதிரி பாலிகாக பாட்டம் படித்தவத்யः, படித்தவதி படித்தவத்யः. கொஞ்சம் கிரியாபதம் இங்க பாப்போம் எப்படி ஏகவச்சனம் பகுவச்சனத்துக்கு சேஞ்ச் ஆகுது. படித்தவான் படித்தவந்தः, படித்தவதி படித்தவத்யः, கதவான் கதவந்தः, கதவதி கதவத்யः, உக்தவான் உக்தவந்தः, உக்தவதி உக்தவத்யः, லிகிதவான் லிகிதவந்தः, லிகிதவதி லிகிதவத்யः, காதிதவான் காதிதவந்தः, காதிதவதி காதிதவத்யः. இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். कृपया सर्वे म्यूट मध्ये तिष्ठतु. தேவாக பூமிம் ஆகதவந்தः, தேவர்கள் பூமிக்கு வந்தார்கள். தேவ்யः பூமிம் ஆகதவத்யः, தேவி தேவி தேவ்யகனா தேவியர்கள் பூமிக்கு வந்தார்கள். அத்தியாபக கதவான், கச்சத்திலிருந்து கதவான் இருக்கு. ரமேஷக ஆகதவான், ஆகச்சதி ஆகதவான். ஸ்ரீராமக ஜலம் பீத்தவான், சோ பிபதி பீத்தவான். ராதா ஹசிதவதி, ஹசதி ஹசிதவதி. மாதா உபவிஷ்டவதி, உபவிஷதிக்கு உபவிஷ்டவதி. இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறது, அதனால தனியா கொடுத்திருக்காங்க. அக்ரஜா நீதவதி, நயதிக்கு நீதவதி. மகிழா ஆனீதவதி, ஆனயதிக்கு ஆனீதவதி. மீதி எல்லாம் கிரியாபதமும் இங்க ஒரு மாதிரி கொடுத்திருக்கு. பததி பதிதவான் பதிதவதி, இது ப்ளூரல்ல வரும்போது பதிதவந்தः பதிதவத்யः. வததி உக்தவான் உக்தவந்தः உக்தவதி உக்தவத்யः. பிருச்சதி பிருஷ்டவான் பிருஷ்டவந்தः பிருஷ்டவதி பிருஷ்டவத்யः. பஷ்யதி இங்க திருஷ்டவான், திருஷ்டாத்து, அதனால திருஷ்டவான் திருஷ்டவந்தः திருஷ்டவதி திருஷ்டவத்யः. ததாதி தத்தவான் தத்தவந்தः தத்தவதி தத்தவத்யः. அஸ்தி ஆசீத். ஓகேவா? படித்தவான் எப்படி தாத்து வருது? பட்டு பிளஸ் இத பிளஸ் வான், இது புல்லிங்க. படித்தவான், பட்டு பிளஸ் இத பிளஸ் பதி படித்தவதி. சோ புல்லிங்கே படித்தவான் படித்தவந்தः படித்தவதி படித்தவத்யः. இந்த டேபிள மட்டும் வச்சுட்டு நீங்க மத்த கிரியாபதம் ஒரு 10-15க்கு இதே மாதிரி சொல்லி பார்த்தேன்னா கிரியாபதமும் மனப்பாடாயிடும், ரூபமும் மனப்பாடாயிடும். சோ இங்கே கொடுத்திருக்கா நிறைய கிரியாபதம். பின்னமா இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ரிக்தஸ்தானம் பூரயது லேಖனாபியாசः பலம். சஹ பத்ரம் பிரேஷிதவான் இருக்கு. சோ இத வந்து நம்ம இதுல மாத்த போறோம், சாவ்ல ஸ்ரீலிங்கத்துல மாத்த போறோம். சஹக்கு சா இருக்கு, பத்ரம்க்கு பத்ரம் இருக்கு. பிரேஷிதவான் அனுப்பினான், அனுப்பினால்னு வரணும். பிரேஷிதவதி, சா பத்ரம் பிரேஷிதவதி. சஹ பிராத்தः காலே உத்திதவான். சோ சா, சஹக்கு சா ஸ்ரீலிங்கம், பிராத்தः காலே அப்படியேதான் இருக்கும், காலையில். உத்திதவதி. ஏஷः சஷகம் ஸ்தாபிதவான், ஏஷா சஷகம் ஸ்தாபிதவதி. ஏஷः ஸ்லோகம் ஸ்மிருதவான், ஏஷா ஸ்லோகம் ஸ்மிருதவதி.
ஸோ முன்னாடி இருக்கிற கொடுத்துருக்கிற கிரியாபதம் பார்த்து நீங்க அதை படிச்சுட்டு எழுத வேண்டியது. நானே ஆன்சரை சொன்னா உங்களுக்கு மனப்பாடமா ஆகாது. ஸோ மீதியெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ணோம்? அர்ச்சகः பூஜாம் கிருத்தவான் திவ்யா தனம் தத்தவதி. ஏன்னா இங்க திவ்யா இருக்கு, ஸ்ரீலிங்கம், தத்தவதி. தேவி கிராமம், தேவி இருக்கு, ஸ்ரீலிங்கம் கதவதி. சோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் போது நீங்க இதை எழுதும் போது உங்களுக்கு நிறைய பாக்குறதுக்கும் புரியும். நான் சொல்றதை விட நீங்களே இப்ப கிருஷகः இது புல்லிங்க பதம் இருக்கு, என்ன வரணும்? கிரகம் இருக்கு. கிருஷகः கிரகம், போனான் வந்தான், எதை வேணா சொல்லலாம். சோ கிரகம் போனான்னு சொல்லும் போது கதவான், வந்தான்னா ஆகதவான், அப்படி எழுதலாம். சோ சஹானா ஜலம், சஹானா இருக்கு ஸ்ரீலிங்கம், அதுக்கு எப்படி எழுதணும்? ஜலம்னா குடிக்கதான் முடியும், பீதவதி. ஸோ இதையே நீங்க பகுவச்சனமா மாத்தி பார்க்கலாம். எல்லாமே நம்ம தான் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் படிச்சா மட்டும் முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ், டெய்லி 1 hour எல்லா எக்ஸசைஸும் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். லேखनाभ्यासे गतमास भवान् भवति किं कृतवान् कृतवती इति वाक्यानि लिखतु. போன மாசம் நீங்க யாரு பவானோ பவதியோ என்னெல்லாம் செஞ்சீங்கங்கிறத ஒரு 5 லைன் எழுத சொல்றாங்க. போன மாசம் என்னெல்லாம் பண்ணீங்க அத பத்தி எழுதுங்க. முதல்ல தமிழ்ல பென்சில்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ண பாருங்க. அப்ப ஈஸியா வந்துடும். பாஷை படிக்கும் போது கொஞ்சம் பிரயத்தனம் நிறைய தேவைப்படும், புது பாஷையா இருக்கிறதுனால. பாலகः பாடம் படித்தவான், பகுவச்சனம். பாலகாக பாடம் படித்தவந்தः. நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அந்தந்த டைப்லயே சொன்னா மனசுல பதியும்னு அங்கேயே ஒரு தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் இங்க பார்க்கலாம். சாத்திரः பரீட்சாம் லிகிதவான். இப்ப சாத்திரஹக்கு பகுவச்சனம் என்ன? சாத்ராஹ. பரீட்சாம் இது ஆப்ஜெக்டா இருக்கு. சோ பரீட்சாம், பரீட்சை தான் அவனும் எழுத போறான். நிறைய மாணவரா இருந்தாலும் பரீட்சை தான் எழுத போறான், ஒத்தனா இருந்தாலும் பரீட்சை தான் எழுத போறான். சோ சாத்ராஹ பரீட்சாம். ஆனா நிறைய மாணவர்கள் வரும்போது லிகிதவந்தஹ அப்படி எழுதணும். காயிகா கீதம் கீதவதி. காயிகாக கீதம் கீதவத்யஹ. ஸ்ரீலிங்கத்துக்கு எப்படி வரணும்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. படித்தவந்தஹ போட்டிருக்காங்க, கீதவத்யஹ போட்டிருக்காங்க. மகிழா பிரக்ஷாலிதவதி, மகிழாக பிரக்ஷாலிதவத்யஹ. அவ்வளவுதான். சோ அந்த உதாரணம் பார்த்து நீங்களே அப்படியே எழுதலாம். வயம் பலானி காதிதவந்தஹ. இப்ப அகம் பலம் காதித்தவான், நான் பழம் சாப்பிட்டேன், என்னோட பையன் சொல்றான். வயம் பலானி காதிதவந்தஹ. அவன் ஸ்கூலுக்கு எங்கேயோ போயிருக்கான், அப்ப அவன் சொல்றான் நாங்கெல்லாம் பழம் சாப்பிட்டோம். வயம் பலானி காதிதவந்தஹ. முடிஞ்சு போச்சா புல்லிங்க. சோ இங்க வயம் பலானி காதிதவத்யஹ. இங்க வயம்ங்கிறது ஜெண்டரா திலிங்கமா இருக்கு, ஸ்ரீலிங்கமா இருக்கலாம், புல்லிங்கமா இருக்கலாம். சோ அதனால நம்ம இங்க காதித்தவத்யஹ அப்படின்னா லேடிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, அகம் நானே நான் பழம் சாப்பிட்டேன், அகம் பழம் காதித்தவதி. வயம் நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம், ஆல் லேடிஸ் இங்க ஒரு 10 பேர் இருக்கா. வயம் பலானி காதித்தவத்யஹ. அவ்வளவுதான். லேखनाभ्यास. காயகாக, காயகாக பாட்டுக்காரக என்ன பாடுவாங்க? பாட்டு தான் பாடுவாங்க. சோ இங்க வெறும் காயகாகான்னு கொடுத்துருக்கு. காயகः காயகாக இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்க புல்லிங்கமாவும் எழுதலாம், ஸ்ரீலிங்கமாவும் எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே ப்ளூரல் ஒண்ணுதான். நேற்றுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டேன் இல்லையா, இதுக்கு ராமாகான் வருது, இதுக்கு ரமாகான் வருது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு. இங்க எப்படி வேணா எழுத முடியும் உங்களால. காயகாக கீதவந்தஹ, காயகாக கீதவத்யஹ. துவயம் அப்படி ரெண்டுமே கரெக்ட் தான். சேவிகாக, சேவகஹக்கு சேவிகாக நாஸ்தி, சேவகாக ஏவ. சோ இங்க வராது சேவிகாக. சேவிகாக காரியம் கிருத்தவந்தஹ. சேவிகாக என்ன பண்றாங்க? வேலை செய்யறாங்க. அத்தியாபக भगिनी म्यूट करो तो। पाठं पठितवत्यः, सेविकाः पाठं पठितवत्यः। भगिनी म्यूट பண்ணுங்க ப்ளீஸ்.
அத்தியாபகாக ஆசிரியர்கள், பாட்டிதவந்தக பாடம் நடத்தினார்கள், பாட்டம் பாட்டிதவந்தக. பிக்ஷுக்யஹ பிக்ஷுக்யஹ என்ன செய்றாங்க? கதவந்தஹ கதவத்யஹ க்ஷம்யதாம் பிக்ஷுகி இதி. சோ பிக்ஷுக்யஹ கதவத்யஹ சென்றார்கள். வயம் வயம்னு வரும்போது திரும்பி எது வேணா எழுதலாம். வயம் காதிதவந்தஹ வயம் காதிதவத்யஹ துவயம் அப்படி சுத்தம். முதல்லயும் ரெண்டுலயும் வரும்போது ரெண்டுமே இது. அந்த மாதிரிதான் நம்ம யோசிச்சு எழுதணும். சோ இதெல்லாம் நீங்க படிக்கலாம். ஆசீத் ஆசன் அஸ்திக்கு உள்ள இது வந்து ஏக பிரதம புருஷத்துல ஆசீத் ஆசன், உத்தம புருஷத்துல ஆசம் ஆஸ்ம. இதுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்கு அஸ்திக்கு, இது தனியா பாத்துக்கலாம். இப்ப வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அங்கேயே எல்லாம் போட்டிருக்கு, நீங்களே படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா பண்ணா டைம் ஆயிரும். நம்பர்ஸ் ஆல்சோ யூ கேன் சே. சமயஹ சபாத சார்த பதான பார்த்தாச்சு. இப்ப வந்து 5 past 5 10 past 5 வரும்போது எப்படி சொல்லணும்? 5 past 5 பஞ்ச அதிக பஞ்சவாதனம். தனித்தனியா எழுதும் போது பஞ்ச அதிக பஞ்சவாதனம், அதை சேர்த்து எழுதும்போது பஞ்சாதிக பஞ்சவாதனம். சோ 5 past 5. தச அதிக பஞ்சவாதனம் தசாதிக பஞ்சவாதனம். சோ இப்ப 4:55 5 நிமிஷம் கம்மி. 5 minutes to 5 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. சோ பஞ்ச ஊன பஞ்சவாதனம் பஞ்சோன ஷட்வாதனம் இப்படி பிரிச்சு எழுதும் போது பஞ்ச ஊன பஞ்சவாதனம் எழுதுறோம். ஆனா பஞ்சோன வரும்போது ஷட்வாதனம் சொல்லணும். 5 minutes to 6 அப்படின்னு சொல்லணும். இங்க இப்படி போட்டிருக்கு 450 ஷம்யதாம். இது வந்து 455 அதனால பஞ்ச ஊன பஞ்சவாதனம் இருக்கு நம்பர் இங்க 455. அப்புறம் இது 555. அப்புறம் 450 தச ஊன பஞ்சவாதனம். 450க்கு தச 10 minutes to 5 அவ்வளவுதான். சபாத ஏகவாதனம் இதெல்லாம் படிச்சாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி முடிச்சிட்டோம் நம்ம. கஸ்ய கஸ்ய அருணஹ இது நம்ம ஆல்ரெடி பாலகஸ்யன்னு பார்த்துட்டோம். கஸ்ய அப்படின்னு பார்த்தோம்னா அருணஹ இருக்காரு. சோ அருணஹ அருணஸ்ய பாலகஸ்ய நாம அருணஹ. சோ கஸ்ய நாம அருணஹ பாலகஸ்ய நாம அருணஹ. கஸ்ய ராம்குமாரஹ யுவகஹ யுவகஹ யுவகஸ்ய யுவகஸ்ய நாம ராம்குமாரஹ. இந்த மாதிரி பிக்சர்ல ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு, ஆஞ்சநேயஹ கஸ்ய. சோ பக்தஹ இருக்கு பக்தஸ்ய. சோ பக்தஸ்ய இவர் பக்தர், பக்தஸ்ய நாம ஆஞ்சநேயஹ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ தேசபக்தஸ்ய நாமம் மதது அப்படின்னு போட்டிருக்கு. அது நீங்க பார்த்து அந்த பிக்சர் பார்த்து அவங்கவுங்க நாமம் எழுதணும். தேசபக்தஸ்ய நாம விவேகானந்தஹ இவர் பேர் என்ன இவர் பேர் என்ன அப்படி எழுதணும் நீங்க. ஓகேவா? எல்லா இடத்துலயும் தேசபக்தஸ்ய நாம அப்படின்னு. சோ இந்த டேபிள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப நபும்சகலிங்கம் மட்டும் நம்ம அங்க பார்க்கல. கந்துகஸ்ய நான் ஒன்னே ஒண்ணு விமானஸ்ய நாம ஸ்பைஸ் ஜெட்ன்னு மட்டும் சொல்லி அமிச்சேன். சோ கந்துகஹ அஸ்தி கந்துகஸ்ய நாம பந்தினுடைய பெயர் என்ன? சோ கந்துகஸ்ய நாம மிகாசா பந்தின் உடைய. விமானஸ்ய நாம ஈசிஜெட் விமானஸ்ய நாம ஈசிஜெட். அதிவேக ரேலயானஸ்ய நாம பாண்டியன். இந்த ரேல்யானஸ்ய நாம பாண்டியன். நகரம் வந்தா நகரஸ்ய, புஸ்தகம் வந்தா புஸ்தகஸ்ய, பழம் வந்தா பலஸ்ய. பலஸ்ய நாம கதலி பலம். புஸ்தகஸ்ய நாம ராமாயணம். நகரஸ்ய நாம கோயம்புத்தூர். சோ அந்த மாதிரி நீங்க ஒண்ணு எழுதணும். இப்ப கஸ்யாக கோபிகா இருக்கு. சோ பாலிகா
So கஸ்யாக நாம கோபிகா பாலிகாயாக நாம சிறுமியினுடைய எவளுடைய பெயர் கோபிகா சிறுமியினுடைய பெயர். So கஸ்யாக ராதிகா எவருடைய பெயர் ராதிகா மகிழான்னு போட்டுக்காங்க. சோ மகிழாயாக நாம ராதிகா. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டோம் ஒரு தடவை, நான் ஸ்லைட் போட்டு காமிச்சிட்டேன். சோ போஜனசாலா கஸ்யாக நாம லிக்கட்டு போஜனசாலா போஜனசாலாயாக நாம இது என்னதோ இருக்கு ஏ டு பி. அந்த மாதிரி இங்க தேசபக்தஸ்ய நாம வதது தேசபக்தாயாக நாம வதது. சோ உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ் யாரா இருக்காங்களோ அவங்கள எழுதலாம். இங்க ஒரு பிக்சர் ராணி லக்ஷ்மி பாய் இருக்கு. தேசபக்தாயாக நாம ராணி லக்ஷ்மி பாய் ததேவ. இதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. குந்தி சங்கிரஹ விஷः तुलसी स्तोत्रम् अस्ति सरल श्लोकः. तुलस्यां सकला देवा वसन्ति सततं यतः अतस्तमर्चयेत् लोके सर्वान् देवान् समर्चयन्. எல்லா தேவமும் அந்த துளசியில இருக்கா. இப்படிப்பட்டவளை நான் நமஸ்காரம் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அத்தஸ்தாம் அர்ச்சயேத் லோகே சர்வான் தேவான் சமர்ச்சயன். ஸோ இதுல இருந்து நான் கிளாஸ் முடிச்சப்புறம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றேன். நீங்க அது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஸோ மேபி நாளைக்கும் நாளன்னைக்கும் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நாளைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5th லெசனோட சூக்திஹி அஸ்தி வித்யா விஹீனஹ பசுஹு. வித்யா விஹீனஹனா வித்யானா கல்வி, விஹீனஹனா இல்லாதவன், விஹீனஹா சோ கல்வி அறிவு இல்லாதவன். ஸோ இங்க அறிவில்லாதவன் இருக்கு. பசுஹுனா விலங்குன்னு அர்த்தம், நாட் த கவு. பசுஹு விலங்கு, அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பசுஹுன்னு பேரு. ஸோ வித்யா விஹீனஹ பசுஹு அப்படின்னா பசுவிற்கு சமம், விலங்கிற்கு சமமானவன். ஸோ அறிவில்லாதவன் விலங்கிற்கு சமமானவன், அவ்வளவுதான். ஸோ இங்க கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க, இதை ஒரு தடவை படிப்போம். கஹ பாட்டம் படித்தவான், யார் பாடத்தை படித்தார்கள்? ஸோ அங்க பாலகக இருக்கலாம், சாத்திரக இருக்கலாம், ரமேஷக இருக்கலாம், கணேஷக இருக்கலாம், இப்படி எந்த பேர் வேணா போட்டுக்கலாம். ஸோ இங்க சாத்திரக பாட்டம் படித்தவான் இருக்கு. இங்க ரமேஷக பாட்டம் படித்தவான், ரமேஷ் பாடத்தை படித்தான் அப்படின்னு சொல்லலாம். கா சத்தியம் முக்தவதி, எவள் யாருதான், ஆனா ஸ்ரீலிங்கமா இருக்கனால நான் எவள்னு சொல்ல. எவள் சத்தியத்தை சொன்னால், சோ யார் வேணா போட்டுக்கலாம் பேர் சத்தியம். சோ சுசித்ரா சத்தியம் உக்தவதி, ரமா சத்தியம் உக்தவதி, சீதா சத்தியம் உக்தவதி, ஜனனி சத்தியம் உக்தவதி, தாதர்ஷம். சஹ கிம் திருஷ்டவான், அவன் எதை பார்த்தான்? எதை வேணா பார்க்கலாம். சஹ சிம்ஹம் திருஷ்டவான், சஹ சித்திரம் திருஷ்டவான், சஹ தூரவாணீம் திருஷ்டவான். கரெக்டா? சஹ தூரதர்ஷனம் திருஷ்டவான், சஹ நக்ஷத்திரம் திருஷ்டவான். அந்த மாதிரி என்ன வேணா அங்க நீங்க யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கஹ பலம் காதித்தவான், யார் பழத்தை சாப்பிட்டாங்க? பாலகஹ பலம் காதித்தவான், சுரேஷஹ பலம் காதித்தவான், புத்திரஹ பலம் காதித்தவான். கா ஸ்லோகம் ஸ்மிருதவதி, எவள் ஸ்லோகத்தை நினைவு கூர்ந்தாள் அப்படின்னா பக்தா ஸ்லோகம் ஸ்மிருதவதி, பக்தை ஸ்லோகத்தை நினைவு கூர்ந்தாள். சீதா, மாதா, அம்பா, ஜனனி, அங்க எல்லா ஸ்ரீலிங்க பேரும் எழுதலாம். இல்லைன்னா புத்ரி, ரமா, அந்த மாதிரி. சோ பாலகாக பரீட்சாம் லிகிதவந்தஹ, இது இதுல வந்துருக்கு, பகுவச்சனத்துல இருக்கு. சிறுவர்கள் பரீட்சையை எழுதினார்கள். பாலிகாக சம்ஸ்கிருதம் உக்தவத்யஹ, சிறுமிகள் சம்ஸ்கிருதத்தை சொன்னார்கள், பேசினார்கள். அகம் ஜலம் பீத்தவான், இல்லைன்னா பீத்தவதி. அகம் வரும்போது ரெண்டுமே வரலாம், ஸ்ரீலிங்கமாவும் இருக்கலாம் புல்லிங்கமாவும் இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்.
வயம் ஜலம் பீதவந்தः பீதவத்யः. வயம் ஜலம் பீதவந்தः வயம் ஜலம் பீதவத்யः. பவான் காதது நீங்கள் சாப்பிடுங்கள். பவந்தः காதந்து நீங்கள் நீங்கள் எல்லோரும். நான் அதுக்கே ஒரு எல்லோரும் சேர்த்துக்கலாம் சொன்னேன்னா இங்க நீங்கள்ங்கிறது மரியாதைக்காக சொல்றது பவான். அதனால நீங்கள் நீ கூட சொல்லிக்கலாம்னா நீ சாப்பிடு நீங்கள் சாப்பிடுங்கள். ஓகேவா? பவான் லிகது நீ எழுது. இங்க குட்டி பையனா தான் இருக்கான். நீ எழுது. பவந்தஹ லிகந்து நீங்கள் எழுதுங்கள். பவான் படது இது ஆர்டர் பிரேரணா ப்ளீசிங் ஆர் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கொஞ்சம். நீங்கள் படியுங்கள். நீ படி படியுங்கள். பவந்தஹ படந்து நீங்கள் படியுங்கள். பவான் படது பவான் புல்லிங்கே அஸ்தி படது. பவதி வந்தா பவதி அப்படி படது தான். இங்க லிங்க பேதம் நாஸ்தி புருஷ பேதம் அஸ்தி. சோ பவான் படது பவதி படது. பவான் சத்யம் வதது பவதி சத்யம் வதது. கிருஷ்ணஹ பிபது பாலிகா பிபது. ரெண்டும் ஒண்ணுதான். பவான் லிகது பவதி லிகது. இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பட்டு அது எப்படி வருது பட்டத்து அப்படிங்கிறதுக்கு தாத்து எப்படி வருது? பட்டு தாத்து அத்து கூட சேருது. அப்புறம் ஊ. சோ பட்டு அ பட்ட இத்து பிளஸ் ஊ து பட்டது. சோ பிரதம புருஷத்துல பட்டது. பகுவச்சனம் பட்டந்து. உத்தம புருஷல பட்டாணி பட்டாம. இங்க மகா கிடையாது, விசர்க்கம் இல்ல. நல்லா பாத்துக்கோங்க. பட்டாம தான். ஞாபகம் இல்லாம பட்டாமகன்னு எழுதக்கூடாது. அது பிரசன்ட் டென்ஸ் ஆயிடும். சோ இதுக்கு வாக்கியம் என்ன சொல்றான்? பவான் பட்டது பவந்தஹ பட்டந்து. நீ படி நீங்கள் படியுங்கள். அகம் பட்டானி நான் படிக்கிறேன். வயம் பட்டாம நாம் படிப்போம். ஓகேவா? அகம் வயம். பவான் பவதி பிரயோக அகம் வயம் பிரயோகோ. இங்க ஏகவச்சனத்துல பவான் பவதி பிரயோகம் யூஸ் பண்ணுவோம். உத்தம புருஷல அகம் வயம் பண்ணணும். சோ இது மாதிரி இந்த 10 ஒரு 5-6 கிரியாபதம் வரும். பவான் கச்சது பவந்தஹ கச்சந்து. இங்க பவதியா இருந்தாலும் ஓகே. அகம் கச்சானி வயம் கச்சாம. சோ பவதி ஆகச்சது பவத்யஹ ஆகச்சந்து. அகம் ஆகச்சானி வயம் ஆகச்சாம. பவான் பட்டது பவந்தஹ பட்டந்து. அகம் பட்டானி வயம் பட்டாம. சோ இந்த இடத்துல நீங்க இப்படி அந்த பவான் பவதி மாத்தி மாத்தி இந்த இடத்துல அகம் வயம் மாத்தி மாத்தி சொல்லி ஒரு சென்டென்ஸ் மாதிரி சொல்லி பார்த்தோம்னா சரியா இருக்கும். எடுத்த அதே ஒரு 25 கிரியாபதம் தான் எல்லா பக்கமும் இருக்கு. நீங்க ஒரு தரத்துக்கு பண்ணாலே உங்களுக்கு எல்லா கிரியாபதமும் மைண்ட்ல செட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரூபம் மட்டும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே போக வேண்டியதுதான். சோ பாரதஸ்ய சாந்தி மந்திரான் பஷ்யது. நம்மளுடைய சாந்தி மந்திரம் எப்படி இருக்கு பாருங்க. சர்வே பவந்து சுகினஹ அப்படின்னு இருக்கு. எல்லோரும் நன்றாக இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சுகமாக இருக்கட்டும். ஜீவந்து ஷரதாம் சதம். 100 வருடத்திற்கு வாழ்வாயாக. இப்படிதான் நம்ம எல்லாம் சொல்றோம். சஜ்ஜனாக சந்து நிர்பயாக. நல்லவர்கள் பயமின்றி இருக்கட்டும். இப்படியெல்லாம் அந்த ஸ்லோகத்துல இருக்கு. இப்ப சொல்ல முடியாது, கிளாஸ் முடிக்கும் போது சொல்லுவோம். வேற வேற ஸ்லோகம் அது 4 இருக்கு. சோ பிரேரணா அஸ்தி. பிரேரணா இல்லைன்னா பிரார்த்தனாலதான் இந்த பவான் பவது பட்டது அப்படி இருக்கு. பட்டது பட்டந்து பட்டானி பட்டாவ இருக்கு. சோ சாத்ராக கொடுத்திருக்கா, பிருச்சதி கொடுத்திருக்கு. சோ சாத்ராக பிருச்சந்து. சேவிகாக கச்சதி கொடுத்திருக்கு. சேவிகாக கச்சந்து. எல்லாமே பகுவச்சனை அஸ்தி. ஓகேவா? இது நீங்க முன்னாடி கிரியாபதம் படிச்சுட்டு பண்ணணும். பாலகாக கிரீடந்து. மகிழாக பஷ்யந்து. சர்வே சுகினஹ பவந்து. சர்வே பத்ராணி பஷ்யந்து. சர்வாஹ பாலிகாஹ காயந்து. கர்மகர்யஹ காரியம் குர்வந்து.
பக்தாக தேவம் நமந்து. பாலகாக பிராத்தः உத்திஷ்டந்து. மத்ததெல்லாம் நீங்களே பண்ணலாம். பிதா புத்திரம் கிம் கரோது இது வரதி. ஓகே, இந்த எக்ஸசைஸ் விவகாரிக சப்தா இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏதாவது 2-3 கேப்பா. அப்புறம் நம்பர்ஸ் இருக்கு. ருத்து, வசந்த் ருத்து, எத்தனை விதமான ருதுக்கள், அப்புறம் மாசம், இதெல்லாம் படிச்சுக்கணும். ஏதாவது கேப்பா கொஸ்டின்ஸ்ல. சரள அபியாசம். சந்தோஷேன இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். நாளைக்கு இதை கொஞ்சம் பார்க்கலாம். பவான் பவதி சம்யக். சம்யக்னா நன்றாக. உச்சைஹி சத்தமாக. ஷனைஹி மெதுவாக. சீக்கிரம் வேகமாக. இதெல்லாம் பண்ணிச்சு என்ன பண்ணுவீங்க? அகம் சம்யக் லிகாமி, நான் நன்றாக எழுதுவேன். அகம் உச்சைஹி படாமி, இல்லைன்னா உச்சைஹி காயாமி, நல்லா 8 கட்டையில பாடுவேன். அகம் ஷனைஹி கச்சாமி, மெதுவா போவேன். அகம் சீக்கிரம் தாவாமி, வேகமா ஓடுவேன். இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்கா. பாலகः சந்தோஷேன தந்ததாவனம் கரோதி. சந்தோஷேன வேகேன शीघ्रेण तत् किम् अस्ति जलं पिबति एमस् सुभलक्ष्मी आनन्देन गायति बालकः सन्तोषेण स्नानं करोति अहं वेगेन अश्वः वेगेन धावति அகம் வந்தா அகம் வேகேன தாவாமி வேகமாக ஓடுவேன் பாலகாக உற்சாகேன கிரீடந்தி உற்சாகமாக விளையாடுகிறார்கள் சோ இதெல்லாம் நீங்க சந்தோஷேன ஆனந்தேன யூஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எழுதணும் பவதி இது முடிஞ்சிருச்சா பவான் பவதி ஏவம் பக்தியா ஸ்ரத்தையா இது மாதிரிதான் ஒன்னொன்னா குடுத்துட்டா அது மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எழுத சொல்லியிருக்கா இந்த ஒரு இது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் டவுட் இந்த சரள ஸ்லோகால வந்து ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 இது வந்து நம்ம கடைசியா முடிக்கும் போது சொல்றது ஏக நிமிஷம் ஸ்டாப் ஷேர் கரோமி சேதுராமன்ஜி சொல்லுங்க மேடம் இந்த டைம் சொல்லும் போது 4:35 4:25 எப்படி சொல்லுவாங்க நீங்க வந்து 4:35 சொல்லும் போது 35 மினிட்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் அதிகன்னு போட்டு 35க்கு என்னன்னு பாத்துக்கணும் இல்லன்னா 25 மினிட்ஸ் ஊனா டூ ரெண்டுமே எது வேணா சொல்லலாமா எது வேணா சொல்லலாம் சார்தைக்கு அப்புறம் வருது இப்படி ஜாஸ்தியாவும் சொல்லலாம் அதிக அப்படின்னு சொல்லலாம் நியூனான்னு சொன்னா இப்ப நியூனா ஊனா யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் சொல்லணும் இப்ப 35 மினிட்ஸ் டு 6 தானே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லலாம் 5:35 25 மினிட்ஸ் லெஸ் டு 6 25 மினிட்ஸ் டு 6 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சவிம்சத்யூன ஷட்வாதனம் அப்படி சொல்லலாம் நமஸ்காரம் மாதா கஹா அதுவா கா இப்போ பட்டத்து பட்டந்து அது நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து பவிஷ்யத் காலத்துல வருதா இது எது இதுல வருது மேம் அது வந்து ரெக்வெஸ்ட் ஆர் ஆர்டர்ல வரும் இப்ப உங்க குழந்தைய நீங்க ஒரு பரீட்சை வருதுன்னா என்ன சொல்ற படிடா அப்படின்னு சொல்ல மாட்டேலா பட்டத்து அப்ப குழந்தையா நம்மளோட சின்னவாளோ இருக்கும்போது ஆர்டர்ல வரும் பெரியவாளா இருக்கும்போது பட்டத்துன்னு சொல்லும் போது பிளீஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது கால பேதம் கிடையாது இல்லையா இது அப்படியே
இது இல்ல இது அப்ளிகபிள் டு மூணு கால வர்த்தமான் காலம் பவிஷ்யத்து காலம் அந்த பூத்த காலம் எல்லாத்துக்கும் இதுதானா இல்ல இது எதுல அப்ளிகபிளா வரும் இது தனியா நீ படி எப்பவுமே எப்படி பகினி ஒருத்தர் ஆர்டர் பண்ண முடியும் பவிஷ்யத் காலலையோ பூத்த காலலையோ? நிகழ்காலம் இப்போ இது வர்த்தமான் காலம். நீங்க இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவாள் தானே படின்னு சொல்லுவேன், இந்த வேலையை செய்யன்னு சொல்லுவேன். ஆமா 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 கரெக்டா? நான் ஆர்டர் ஆர் ரெக்வெஸ்ட்னு சொன்னேன். சரி மேம். கரெக்டா? நமஸ்தே. ಧನ್ಯವಾದ. ஒரே ஒரு டவுட். ஐயோ கிருப்பையா எல்லாரும் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ், அப்புறம் நான் மியூட் ஆல் தான் போட்டுடுவேன். யாருமே மியூட் ஆக மாட்டேங்கிறா. கிருப்பையா மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் பண்ணாலும் மியூட் ஆக மாட்டேங்கிறது. தயவு செய்து. என்ன இன்னைக்கு ரொம்பவே இருக்கு. வெங்கட்ராமன்ஜி சொல்லுங்க. மேடம் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. மேடம் இந்த சங்கராக்கிய விஷய அதுலயும் கொஸ்டின் வரும்ல மேடம்? எல்லாத்துல இருந்து வரும். சங்கராக விஷயம் எல்லாமும் நீங்க படிச்சுக்கணும். அதை பத்தி எழுத சொல்லுவா, கணக்க பத்தி எழுத சொல்லுவா, கணிதம் பத்தி, தமிழ் இது பத்தி அந்த மாதிரி எழுத சொல்லுவா. நீங்க எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஓகே, இது வந்து நாங்க தமிழ்லயே எழுதலாமா மேடம்? எழுதலாம். கொஸ்டின் பேப்பர்ல தமிழ்ல எழுதுங்கோ இல்ல இங்கிலீஷ்ல எழுதுங்கன்னு கொடுத்திருந்தா அதுல எழுதலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. தன்யவாதம். கீதா பகினி. நமஸ்தே. இப்போ அகம் பட்டாமின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நான் படிக்கிறேன். அகம் பட்டாணிங்கும் போது நான் படிக்க வேண்டும்னு வரணுமா? இல்ல, அகம் பட்டாணி அப்படின்னா நம்மள நாமளே நான் படிக்கணும் அப்படின்னு நம்மள நாமளே சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் படிக்கணும், படிக்க வேண்டும் சொல்லக்கூடாது. வேண்டும் போகும்போது வேற வரும். அதனால படிக்கணும். நமக்கு அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா என்ன எழுதணும்? அகம் பட்டாணி அத வந்து தமிழ்ல எழுதுவோம் அப்படின்னா நான் படிக்கணும்னு வராதுல்ல, கொலோக்கியலா எழுத முடியாது. கொலோக்கியலா எழுத முடியாது. நான் கேட்டுட்டு சொல்றேன் எப்படி எழுதணும்னு. அந்த மாதிரி இருக்காது. அது எங்க யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளைக்கு. ஓகேவா? தன்யவாதம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? 623 அடுத்து. மாதாஜி டவுட் இருக்குதுமா. பேஜ் நம்பர் 75ல பாலகக தமிழ்நாடு ராஜ்ய அஸ்தின்னு இருக்குது. அடுத்தது பாலகக தேவாலய மசீத். அதுக்கு தமிழ் மீனிங் சொல்லுங்களா கொஞ்சம்? பாலகக தமிழ்நாடு ராஜ்யே அஸ்தி. சிறுவன் தமிழ்நாடு ராஜ்யத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறம் பாலகக தேகல்யாம் ஆசித். உங்க வீட்டுல ரொம்ப சவுண்டா இருக்கு. தேகல்யாம் ஆசித்னா டெல்லியில் இருந்தான். ஃபியூச்சர், அது பாஸ்ட் டென்ஸ். அது ஆசித். சரி. அதே போல அதே லைன்லயே கீழே வந்து இந்த ஒண்ணு ஆஷ்மி ஆசன். அது எப்படி? அகம் பாரதே ஆஷ்மி. நான் பாரதத்தில் அஸ்மி இருந்தேன். நான் விதேஷே ஆசம். வெளிநாட்டுல இருந்தேன். நான் பாரதத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருந்தேன். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். சரி, தேங்க்ஸ். தன்யவாதம். ருக்மிணி பகினி. மாதா காயகஹ காயிகா ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு மாதா. ஆமா, காயகஹ பாடுபவர், காயிகா பாடுபவள். இல்ல சொல்லும் போது காயகஹ ரெண்டும் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன், அதனால அது வந்து காயகாஹ சொல்லும் போது என்ன பதம் இருந்ததுன்னு பாக்கணும் பகினி. காயகாஹ பகுவச்சனம். காயகஹ அவரோட பகுவச்சனமோ காயகாஹ தானே? இல்ல காயிகாஹ வராதா? ஏக நிமிஷம். காயிகான்னு போட்டிருக்கு இந்த பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன். கரெக்ட் பகினி, ஷம்யதா. அஹமேவ தத்ர மயா த்ருட்டி அபவத். அஹமேவ தத்ர விஸ்மிருத்வா ராம சப்தவத் இதி யோஜனேன.
करेक्ट क्षम्यतां गायकः गायकाः गायिका एव तत्र गायिका गायिकाः क्षम्यतां सारी करेक्ट धन्यवादः राजेश्वरी भगिनी ஜி எனக்கு ஸ்லோகத்துக்கும் கொஞ்சம் மீனிங் சொல்லிட்டா நல்லா இருக்கும் பகினி எல்லாத்துக்கும் நம்ம ஒன்னொன்னா இது பண்ணிட்டே வந்தா ரொம்ப டைம் ஆகும் இன்னும் 5 பாடம் தான் நடத்திருக்கோம் இன்னும் ஒரு தடவை கூட மத்த விளக்கம் எல்லாம் படிக்கல ஓகே இல்லையா ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் பட் ஸ்லோகம் படிக்கும் போது நீங்க ஏற்கனவே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினது இல்ல அப்ப 5 நாளுக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுமோ அதான் முடிக்க முடியும் இல்லையா ஓகே ஓகே இல்ல ஜஸ்ட் அது என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் ட்ரை பண்றேன் பகினி நான் இன்னும் 2 நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நான் இன்னும் 2 லெசன்லயாவது கிராமர் முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் வேற டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா if time persists I will do no problem அது எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு தேவையானது நீங்க சொல்ற மத்த வாழ்க்கை அது தேவை இருக்காதா இருக்கும் எனக்கு வியாக்கரணம் சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸ்லோகம் நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் ஸ்லோகம் மீனிங் தெரிஞ்சா நல்லா இருக்கும் பார்த்தேன் அதான் கிளாஸ் போயிட்டு தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கிளாஸ் இங்க நமக்கு 2 கிளாஸ் தான் வச்சிருந்தாங்க அது 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ண நீங்க சொல்லி கொடுத்ததும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சரி பகினி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல ட்ரை பண்றேன் ஓகே थैंक यू மேடம் 1 செகண்ட் ஸ்ரீபிரியா கண்ணன் ஹலோ பகினி இதுல இந்த பாலகக தமிழ்நாடு ராஜ்ய அஸ்தி அந்த ஆசித்துன்னு கேட்டா இல்லையா அஸ்தினா வந்து தமிழ்நாடு ராஜ்ய அஸ்தினா தமிழ்நாடு வந்து ராஜ்யத்துல இருந்தான் பாலகன் ராஜ்யத்தில் இருக்கிறான் ராஜ்ய அஸ்தி இஸ் பிரசன்ட் டென்ஸ் பகினி ஓகே இருக்கிறான் ஆசித்னா வந்து இருந்தான் பாலகக தேகல்யாம் ஆசி டெல்லியில் இருந்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் சந்தினா அப்ப என்ன பகினி வரும் அது வந்து நமக்கு ப்ளூரலா அது அப்ப பாலகாக தேவ மந்திரே சாரி கோவிலில் இருந்தார்கள் சந்தி பாலகாக சந்தி அப்படி வித்யாலயே சந்தி பள்ளியில் இருக்கிறார்கள் அஸ்திக்கு பகுவச்சனம் சந்தி அஸ்திக்கு பகுவச்சனம் சந்தி ஓகே இஸ்ம ஆஸ்மவும் நமக்கு அதே மாதிரிதான் இல்லையா ஆமா அகம் பயத்துக்கு வந்து நமக்கு என்ன வருதோ அதேதான் இல்லையா ஆமா ஆமா ஆஸ்மா ஓகே வயம் பாரதே ஸ்மகன என்ன மேடம் ஸ்மஹ அப்படின்னா இருக்கின்றோம் சாரி அஸ்தி ஸ்மஹ அஸ்மி வயம் பாரதே ஸ்மஹ ஆமா அஸ்மி ஸ்மஹ இருக்கிறோம் பிரசன்ட் டென்ஸ் தான் அஸ்திக்கு ஸ்மஹ ப்ளூரல் அஸ்தியோட பகுவச்சனம் ஸ்மஹ ஓகே அஸ்மி இல்லையா மேடம் அஸ்து இதானிம் அஸ்மி 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 வரும் இல்லையா மேடம் அஸ்மி ஏகவச்சனம் பகினி இது ஸ்மஹ வந்து பகுவச்சனம் ஸ்மஹ பகுவச்சனம் அப்ப ஸ்மஹவும் சந்தியும் ஒண்ணா மேடம் பகினி சந்தி வந்து பிரதம புருஷ பகினி ஸ்மஹா வந்து உத்தம புருஷ பகினி அகம் வந்தா அஸ்மி வயம் வந்தா ஸ்மஹ தேங்க்யூ மேடம் அப்ப ஆஸ்மான்னு போட்டுருக்கு ஆஸ்மனா பாஸ்ட் டென்ஸ் மஹோதயா பாஸ்ட் டென்ஸ் ஆசம் ஆஸ்ம ஆசீத் ஆசன் ஆசம் ஆஸ்ம அகம் விதேஷே ஆசம் அப்படின்னா நான் வெளிநாட்டில் இருந்தேன் வயம் விதேஷே ஆஸ்மனா நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோம் ஸ்மஹ பிரசன்ட் டென்ஸ் अस्तु सार्धषड्वादनः अभवत् समापयामि शान्तिमन्त्रम् उक्त्वा गच्छामः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மேம் கொஸ்டின்